4 மணி எல்லாம் எங்க சாடிச்சு போச்சுன்னு தெரியல. இல்ல தாயி, என் மர்மம் நம்பிட்டா போல இருக்க. அழுது அடிச்சுட்டு கிடக்கால, பாம்போல இருக்கு, பாவமாவும் இருக்கு. ஆமாக்கா, கொஞ்சம் பாசம் இருக்கதான் செய்து போல இருக்கு. என்ன மாதிரி அழுதா பாத்தியாக்கா, கண்ணீர் குபு குபுன்னு சாடுது. இல்ல தாயி, இந்த கையில இருக்க கெட்ட அவுத்துடா, இந்த புடலத்துக்கு தூரதீதி ஏறி சிறையா இருக்கும்மா. இன்னும் வாரேன்க்கா, வாரேன். கொஞ்சம் மூடுக்கா, பக்கத்துல நின்னு பார்க்க முடியலக்கா. ஏக்கா, இனிமேதான் நம்ம கவனமா இருக்கணும், சரியா? தெல்ல தாயி, ஒரு அடியே படுத்துறக்கவும் சிறையா இருக்குவே. எந்திரிச்சு கொஞ்ச நேரம் உட்காரட்டா? என்னக்கா இப்படி சொல்லுத? எந்திரிச்சு உட்கார்ந்தானே எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாள்வளே. ஊருக்கெல்லாம் ஒரு மாதிரி நோவுது பாத்துக்கா. நான் எந்திரிச்சு உட்கார்ந்துக்கிட்டேன். என் மருமோட்ட என்னத்தையா ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கா. சரி, அப்ப எந்திரிச்சு உட்காரு. நான் என்னவா சொல்லி சமாளிச்சுக்கிட்டேன். தெல்ல தாயி, ஒண்ணு சொல்லுவேன், எனக்காண்டி செய்வியா? அக்கா, உன் கடைசி ஆசைய நிறைவேத்தாம நான் விட மாட்டேக்கா. சொல்லுக்கா என்னன்னு. என்ன செல்ல தாயி, இந்த கேப்ல நீனும் கடைசி ஆசை சொல்லுதே. அப்ப நான் சீக்கிரம் சாவணும்னு ஆசைப்படுறியா நீனும்? ஏக்கா, அப்படிலாம் நான் ஆசைப்படுவேனக்கா. நான் சும்மா சொன்னேன். நம்ம அப்படித்தானே நடிச்சிட்டு இருக்கோம், அப்படித்தானே பேசணும். சரிக்கா, என்ன வேணும் சொல்லுக்கா, என்ன செய்யணும்னா? செல்ல தாயி, சிறுகுடல பெருங்குடல் திங்குது, வயிறு வேற பயங்கரமா பசிக்குது. என் மர்மோகாரி வேற என் முன்ன இருந்து இந்த சிக்கன் பிரியாணி தின்னா பத்தியா, அப்பத்துல இருந்தே என் நாக்கு ஊறிட்டே இருக்கு. அக்கா, நீ இப்ப போனக்கா, போனா எங்கேயாவது சிக்கன் பிரியாணி கேட்கமா, எங்கேயாவது சிக்கன் பிரியாணி திங்குமாக்கா. நீ தின்னுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அந்த நேரத்துல இந்த கோஷ்டிகள்லாம் வந்துட்டுன்னா அவ்வளவுதான், நம்ம 2 பேரும் சோழி தீத்து விடுவாளுவா. அப்படி சொல்லாத செல்ல தாயி, நான் பசியும் பட்டியுமா கிடக்கேன், வயிறு கடந்து குபா குவாங்க. இப்ப அடுக்கலையில போய் எப்படி எடுத்து வர முடியும்? உன் மருமா பாத்துக்கிட்டேன்னா நீ எங்க வீட்டு அடுக்கலையில போய் சிக்கன் பிரியாணியை எடுக்கண்டா. நான் ஏற்கனவே கொஞ்சோண்டு என் மருமகளுக்கு தெரியாம ஒரு சின்ன சட்டியில எடுத்து யார் ரூம்ல ஒளிச்சு வச்சிருக்கேன். என்னக்க சொல்லுத? ஆமா செல்ல தாயி, ராத்திரிக்கு கொஞ்சோண்டு திங்கலாம் அப்படின்னு நினைச்சு எடுத்து வச்சிருந்தேன் பாத்துக்கோ. நல்லதா போச்சு. இப்ப நான் செத்த உடனே எடுத்து தின்றலாம் பாத்தியா? பரவாயில்லையாக்கா, உனக்கு ஏகப்பட்ட மூளை, மண்டை முழுக்க மூளைதான் போல இருக்க. நைசா யார் ரூம்ல போய் எடுத்துட்டு வா. படக்கு படக்குன்னு தின்னு போட்டு நான் என் போக்குல அப்படியே சாஞ்சு கிடக்கேன். ஏக்கா, நல்லா இருப்ப. நான் போயிட்டு வரதுக்குள்ள யாராவது வந்து உன்ட பதில் சொன்னாலும் அழுது புரண்டாலும் நீ ஒண்ணுமே மூச்சு காட்டிடாத. கண்ணு நல்லா சிக்கன் முடிக்கேன்னா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ சீக்கிரம் வாடியா, என் மரம் வரதுக்குள்ள இந்த சிக்கன் பிரியாணி முழுங்கிடணும். கிளவி ராத்திரிக்கும் சேத்துல சிக்கன் பிரியாணி ஒளிச்சு வச்சிருக்கு. அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா, தயங்கி தயங்கி நின்னுட்டு இருக்கா. என்னதா இருந்தாலும் சொல்லுமா, நான் உன் புள்ள தானே, எதா இருந்தாலும் சொல்லு. உன் பொண்டாட்டி இப்ப எங்கல இருக்கா? எங்க அம்மா வந்திருக்காட்டி. உங்க அம்மைக்கு என்னவா, அங்க இருப்பு கொள்ளலையா, இங்க வந்திருக்கா? நான் நம்ம வீட்டு வாசல்ல தான் நின்னு பேசிட்டு இருக்கேன். சீக்கிரம் வெளியே வா. நீ யாராவது அங்க என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒரு 4 அடை தோசைங்க அவியல எடுத்து வச்சு திங்கிறதுக்கு. அதுக்குள்ள உங்க அம்மா மக்களுக்கெல்லாம் பொறுக்கலையாக்கும். நான் எப்ப சோத்துல கை வைப்பேன், எப்ப போன் போட்டு கூப்பிடலாம் நினைச்சு காத்துட்டு இருக்கேல கூட்டத்தோட. இடி, நான் உன்ன திங்க கூடாதா சொன்னேன். சரி, பார்சல் பண்ணி கொண்டுட்டு வா. வேற என்ன செய்ய முடியும்? எங்க அம்மா வந்தோடனே கேக்கா, இல்ல உன் பொண்டாட்டி எங்கன்னு. நான் அவன் அம்மாக்காரி வீட்டுக்கு போயிருக்கான்னு சொல்லி சொல்லியிருக்கேன். சோறு திங்க போயிருக்கா, தோசை திங்க போயிருக்கா, காபி குடிக்க போயிருக்கான்னு சொல்ல முடியும். ஏற்கனவே என் தங்கச்சி கறியை பத்தி உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் கொஞ்சமா இலக்கி இலக்கி கொடுப்பா எங்க அம்மிட்ட. சும்மா இருக்க எங்க அம்மைய ஆட விட்டு பாப்பா. எங்க அம்மா கொஞ்சம் பொறுமையா போனாலும் என் தங்கச்சி இருக்க மாட்டேன்ல, அதனாலதான் சொன்னேன். சீக்கிரம் வா, வந்துச்சு. யாரு என்ன எல்லாரும் என்ன மலையிலேயே நின்னுட்டு இருக்கீங்க, அவசரப்படுத்திட்டு இருக்கீங்க? நான் தோசையை தின்னுட்டு தான் வருவேன், போனவங்க யார் வந்தா எனக்கு என்ன, எனக்கு அடை தோசை தான் முக்கியம், தின்னுட்டு தான் போவேனா. ஏ பாவி மக்கா, போன கட் பண்ணாமல தின்னுகிட்டே இருக்க அம்மா. எப்பா தின்னி முட்டை இவ்வளவு போய் கெட்டுன சவத்தை போட்டு ஒண்ணு சொல்லுதுக்கு இல்ல. எங்க அம்மிட்ட போய் சொல்லும், இப்ப வந்துட்டு இருக்க அம்மான்னு. ஏமா, எப்படி அண்ணன் என்ன போய் சொல்லியிருப்பான்? அவன் இன்னும் வந்திருக்கலாம் பத்தியா? ஆள் அணக்கத்தே காணல. அம்மா வீட்டுல கிடந்து நல்ல தின்னு எடுத்து உருண்டுட்டு வருவா பாரு. அவ வந்தோடனே 4 கேள்வி நல்ல நறுக்கு நறுக்குன்னு கேளு. அப்பதான் அவளுக்கு உன் மேல கொஞ்சம் பயம் இருக்கும். மாமியார்னா இப்படித்தான் அப்படின்னு நீ காட்டணும். அவ வந்த உடனே என்ன நடக்குன்னு மட்டும் பாருடி. இப்படித்தாமா இந்த கோபத்தோட இரி. ஏமா, பின்னாலே ஓடியாரம்மா. இந்த வாரா வாரா. மண்டையில அடிச்சு அடிச்சு மண்டைய பத்தியா கொழுக்கட்ட மாதிரி வீங்கி போயிருக்கு. அடுத்தாலும் உருண்டாலும் பிறண்டாலும் ஓ மாமியாக்காரி திரும்பி வர போறதில்ல. காலத்து ஆஸ்பத்திரி ஒன்று போட முடியுமா? நிலைமை ஆயிரமாக்கா, கொஞ்சம் மனசு தியாத்திக்கா. பஞ்சு கிழவிக்கு காலம் அவ்வளவுதான் தலையில எழுதிருக்கு போல இருக்கு. போய் சேர்ந்துட்டா, அதுக்கு என்ன செய்ய முடியும்? அடிக்காதக்கா, இனி உன் மண்டல அடிச்சேன்னு வச்சுக்க, நானே பொறுக்க மாட்டேன். அட போட்டி இவ்வளவுல நான் என்ன என் மாமியாக்காரி செத்து போனா மண்டல அடிச்சு கிடந்து அழுதுட்டு கிடக்கேன். அப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அந்த அண்ணனை காணலையே, சீக்கிரம் வரணுமே அப்படின்னு அழுதுட்டு கிடைக்கியோ? அட நீ வரட்டி, ஏதாவது நல்ல விஷயம் நடந்தா நம்ம எப்பவும் ஒரு இனிப்பு சாப்பிடணும்ல. ஆமா, அதுக்கு எங்க வீட்ல ஒரு நல்லது நடந்துருக்குலடி, அதுக்குதான் இன்னைக்கு பார்த்து பால் பாயசம் வைக்காம விட்டுட்டேனே. என்னக்கு சொல்லுத? என்னைக்கும் பிரியாணி வைக்கும் போது நான் பால் பாயசம் வச்சிருவோம் டீ துணைக்கு, அப்பதான் நல்லா இருக்கும்.
பால் பாயசம் சொன்னோன்னே நாக்கு ஊர்தான். இன்னைக்கு பார்த்து இது யாராயிட்டு பிரியாணி வைக்கிறதுக்கே என் மாமியக்காரி வந்துட்டான்னா பிரியாணியை கொண்டாம்பா படாத பாடு படுத்திட்டு இருப்பா வயிறு பசிக்குன்னு. கொஞ்ச நேரம் கூட வயிறு பசி தாங்க மாட்டா. அதனாலதான் சரி பிரியாணி இன்னைக்கு வச்சிருவோம் யாராயிட்ட இனி இன்னொரு நாள் பால் பாயசத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள என் மாமியக்காரி அவசரப்பட்டு மண்டைய போட்டுட்டா. ஆனா இப்ப சந்தோஷத்துல ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுக்கணும் கொண்டாடணும்ல, அதான் பால் பாயசத்தை நினைச்சு பார்த்தேன். சரி அதான் வைக்கல. ஒரு லட்டா தின்றான்னு பார்த்தேன். லட்டை வாங்கிட்டு வந்து இந்த மனசு நேரத்தை எங்க விட்டு வச்சாரு. அதுக்கு லட்டு இருந்து பாத்துக்கோ எங்க வச்ச ஞாபகமே இல்ல. அதுதான் ஞாபகம் இல்லைன்னு மண்டல அடிச்சேன் பாத்துக்கோ. இப்ப ஞாபகம் வந்துட்டு. ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் லட்ட பிடிங்கடி. அலுபடி நீ லட்ட புடி, நான் புஷ்பாக்காவை பிடிக்க. புஷ்பாக்கா இல்லைன்னா மேல இருந்து உருண்டு கீழே விழுந்துட கூடாது. கொண்ட சந்தோஷம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால 2 லட்டு எடுக்கட்டுமாக்கா? 4 முடி பறக்காத, எல்லா லட்டு நமக்குதான். என்னக்கு இந்த நேரத்துல 4 முடிங்க? சரி சந்தோஷம் ரொம்ப அதிகமாயிட்டு பத்தியா, அதான் 4 முடின்னு வந்துட்டு. சரி வசந்தி நமக்கு தான் லட்டு. நம்ம இந்த ரூம்ல நின்று தின்னுட்டு இருந்தோம்னு வச்சுக்க, அடுக்கலையை பார்த்து சின்ன பொண்ணுக்கு மாமியார் வந்துட்டேன்னா. ஆமா அதுவும் சரிதான்க்கா. என் மாமியா கிளம்பி மோப்பம் பிடிச்சி ஓடி வந்துருவா பாத்துக்கோ. அந்தால சொல்லுவா, ஏ புஷ்பா உன் மாமியா கறி செத்து கிடக்கா, நீ என்ன லட்டதிக்கு தின்னுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உங்களை 4 கேள்வி நல்லா கேப்பாக்கா. அதுக்குதான் சொல்லுதே எங்க ரூம் இருக்குல்ல அங்க போயிருவோம். அங்க பித்தனா யாருக்கு தெரியல, வாக்கட்டி போவோம். ஏக்கா முதல்ல இந்த தலைவரி கோலத்தெல்லாம் சரி பண்ணுக்கா, கொண்டையை போடுக்கா, அப்பதான் நல்லா இருக்கும். ஆமா பத்தியடி இப்ப நம்ம சந்தோஷத்துல எல்லாம் இருக்கோம். கொண்டையை போட்டுறதே. எங்க அக்கா வேற விஷயம் தெரியாம கிடந்து தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு முதல்ல லட்டு கொடுப்போம். நான் வாங்கிட்டு கிடந்து எவ்வளவு நேரம் ஆளுதே. 2 லட்டு தந்துட்டு அதுக்கப்புறம் உங்க அக்காவுக்கு கொடுக்க. உனக்கு இல்லாத லட்டாட்டி எடுத்துக்கா. எக்கா 4 படி வாழ்க்கையில லட்டே பார்த்தது இல்ல. வாச்சு நொங்கு எடுக்கு. ஏடி புஷ்பா ரொம்ப நேரம் தூங்கிட்டு போல இருக்க. ஆமாக்கா நீ தலைவலிக்கு நேரம் சொல்லிட்டு இருந்தியா. சரின்னு ஒரு கப்பு காப்பி போட்டு வரதுக்குள்ள நல்லா அசந்து தூங்கிட்ட. அந்தாலதான் சரி காப்பி வேணா பொறவு குடிச்சுக்கலாம், நீ தூங்குதால எழுப்பாண்டான்னு விட்டுட்டேன். சரி நல்லா தூங்கிட்டலக்கா, தலைவலி விட்டுட்டுலாம். ஆமாட்டி தலைவலி நல்லா விட்டுட்டு. ஏக்கா எடுத்துக்கா. என்ன புஷ்பா லட்டுல கொடுத்துருக்க, உன் பின்னால நிக்கல 4 முடி. அவளுக்கு பிறந்த நாளா? உங்களுக்கு பிறந்த நாளுக்கு நம்ம புஷ்பாக்கா லட்டு கொடுக்காவளா? அக்கா சொல்லுது பாத்தியா? சின்ன பொண்ணு எல்லாம் ஒன்னாலதான் வந்த வேணா. எதுக்கு? நீதான் 4 முடின்னு பேர் வச்சு எல்லார்ட்டையும் பரப்பியிருக்க. நான் சும்மா விளாட்டுக்கு கூப்பிடுவேன். நீ விளாட்டுக்கு கூப்பிட்டு ஒவ்வொருத்தரா நம்ம தெருல கூப்பிட்டு கடைசியில இப்ப ஊர்ல இருந்து வந்திருக்க புஷ்பாக்கா அக்காவும் என்ன 4 முடின்னு கூப்பிடுதா ஒவ்வொரு. யாரு விடுங்க 4 முடி, இதெல்லாம் பெரிய பிரச்சனையா? நாட்டுல எவ்வளவு பிரச்சனை கிடக்கு. என்ன புஷ்பாக்கா சிம்மு 3 பேரை தவிர யாராவது என்ன 4 முடின்னு கூப்பிட்டா அப்புறம் பயங்கர கோவம் வந்துடும். அப்புறம் சண்டைக்கு போயிடும் பாத்துக்கா. யாரு விடுங்க, இப்ப நம்ம கதையை பாப்போம். இன்னைக்கு யாருக்கும் பிறந்த நாள் இல்ல, என் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். அதனாலதான் லட்டு கொண்டு வந்திருக்கேன், எடுத்துக்கக்கா. அதுக்கப்புறம் காரணத்தை சொல்லுதேன். ஏடி புஷ்பா உன்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் முதல்ல சொல்லிக்கிட்டு தானே. ஏடி நம்ம தேவர் கம்லா கடைசி நேரத்துல வந்து ஆபீஸ்ல மேனேஜர் ஏதோ முக்கியமான வேலை கொடுத்துட்டாராம். அதை முடிச்சு இல்லாம வர முடியாதுன்னு டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி வரானம். நாளை கழிச்சு காலையில வந்து சேர்ந்துருவானா. நல்லதுதாக்கா, எல்லாம் ஒரு வழிக்கு நல்லதுதான். அவன் நாளைக்கு சாயந்தரம் கிளம்பி நாளை கழிச்சே வரட்டுக்கா. அதுக்குள்ள இங்க எல்லாம் சுத்தமாயிரும். சரிடி நான் சொல்லிட்டேனே, நீ என்ன விஷயம் நல்ல விஷயம் சொல்ல போற? லட்ட திங்கிறதுக்குள்ள அந்த நல்ல விஷயத்தை சொல்லு, நானும் சந்தோஷப்படுவோம்ல. என் மாமியா கிளவி செத்து போனா. கிளவி எங்க வச்சிருக்குன்னு தெரியலையே பிரியாணிய. பஞ்சு கிளவி சரியான ஆளுதான். எப்படி ஐடியாவோட கொஞ்சம் பிரியாணி எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கு. சுட்டு போட்டாலும் இந்த மாதிரி ஐடியாலாம் நம்ம மரமண்டைக்கு உதிக்க மாட்டேங்க. அதான் இந்த கிளவி எம்பி எலெக்ஷன்ல நிக்கி நம்ம வீட்டை விட்டு சுத்தி வாரோம். பஞ்சு கிளவிக்கு மண்டை மட்டும் மூளை இல்ல, உடம்பு முழுக்க மூளையோ மூளை. கிளவிங்கனே நானும் தானே கிளவி. நான் ஒத்துக்கிட மாட்டேன் நான் கிளவின்னு. 65 வயசு கோமரி. எங்க இருக்கு? அட பிரியாணி எங்க வச்சிருக்கு கிளவி? நறுக்கு கண்டுபிடிச்சிட்டேன். கொஞ்சத்து தின்னாச்சு, மீதியை கொண்டு போய் கொடுப்போம். யாரும் பாத்திர கூடாது கடவுளே. அடியே வந்தது வராததுமா என் கால வரதுக்கு நிக்கியா. என் கால விடு. எங்க அம்மைக்கு கால விட போறியா இல்லையா? என்ன நீ உங்க அம்மைக்கு தான் வயசாயிட்டுன்னு பார்த்தா உங்களுக்கும் வயசாயிட்டா. கண்ணி என்ன பொதடியிலயா இருக்கு? இந்த திமிரு கொண்டு குறைச்சல் இல்ல அண்ணி. நான் ஒண்ணு உங்கள மாதிரி இல்ல, கால்ல விழுந்தோன்னே அப்படியே காலை வாரி விடுறதுக்கு. நான் எங்க மாமியார் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதேன். என்னதே மண்ணு கிடக்கு நின்னுட்டு இருக்கிய, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தே. மர்மல என் கால்ல விழுந்து ஆசீர்வாதம்
ஆசீர்வாதம் வாங்குதுக்க நீ என் காலை பிடிச்சிட்டு இருக்க. நானும் என்னவன் யாதோன்னு பயந்துட்டேனே. என் காலை வாரி விட போறேன், நான் தலகுப்புற சாட போறேன், கீழே விழுந்து மண்டையை உடைக்க போறேன்னு நினைச்சேன். இன்னைக்கு அவ்வளவுதான் என் சுவாலின்னு நினைச்சேன். இது இப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்ல மர்மலா நல்ல 16 பெற்று பெருவாழ்வு வாழு. எம்மா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு, நீ வந்து ஏமாந்துறாத. பாட்டி இவள நானும் ஊர்ல இருந்து வரும்போது கடும் கோபத்தோட தான் வந்தேன். இங்க என் மவனை இழுத்துட்டு வந்துட்டாளன்னு சொல்லிட்டு இப்ப தானே புரியுது எவ்வளவு பாசமுள்ள மருமலா இருக்கா. நீனு இருக்கிய நல்ல வேலை, உன் பேச்சை கேட்டு ஏமாந்திர பார்த்தேன். எல்லாம் என் தலையெழுத்து, ஒண்ணு சொல்லல என்ன சொல்லணும் முதல்ல. ஏட்டி கோவம் இருக்க இடத்துலதான் குணமும் இருக்குன்னு சொல்லுவா உள்ளாட்டி, அந்த மாதிரிதான் இருக்காட்டியாவா மூஞ்ச பத்தியாட்டி. அன்னைக்கு கோவமா இருந்தா இன்னைக்கு மூஞ்ச பாரு என்ன அளவோல இருக்கா, ஐஸ்வர்யமால இருக்கு மூஞ்ச பார்க்கவே. அவன் மூஞ்ச பாத்துட்டு வெளியே போனா 3/4 லட்சம் கிடைக்கும் போல இருக்குடி, அப்படி இருக்கு அளவோல இருக்கு மூஞ்சி. என்னம்மா சொல்லு. நீங்க வந்த நேரத்துல இருந்து நின்னுட்டே இருக்கீங்களே, நீங்க நிக்கிது எனக்கு கால் என்னட வலிக்கு தெரியுமா? உட்கார்ந்து பேசுங்க. இருக்கட்டும் மர்மல இருக்கட்டும், ஒரு 5 நிமிஷம் என் மொவட்ட ஒரு விஷயத்தை பத்தி விளக்கமா விலாவாரியே பேச வேண்டியிருக்கு, அதுக்கப்புறம் நான் உட்காருதேன். சரிங்க. என்னெல்லாம் நடக்கு? உன் பேச்ச கட்டிட்டு அவகிட்ட சண்டைக்கு போயிருந்தேன்னு வச்சுக்கியா, அவ்வளவுதான். பாத்தியாட்டி நான் நிக்கிறது அவ கால் வலிக்கா. ஆமா வலிக்கும்ல வலிக்கும். நீ ஊருக்கு போவதுக்குள்ள உன் காலை உடைச்சு அவ உன் கையில குடுக்க போறாளா இல்லையான்னு மட்டும் பாரு. இது தப்பா நினைச்சுக்கிடாதியா, ஏதோ கால் கால்னு பேசுற மாதிரி இருக்கு. உங்களுக்கு கால் வலிக்குதாத்தே, அதனாலதான் வாயை பிளந்துட்டு நிக்கீளோ. நான் அவன கொஞ்சோண்டு தைலம் போட்டு தேய்ச்சி விடவாத்தே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமோளா, நான் நல்ல கல்லு குத்தி மாதிரி இருக்கேன். எனக்குலாம் கால்ல ஒண்ணு வலிக்கல. நீ போய் உன் வேலை என்ன மட்டுமோ அதை மட்டும் போய் பாரு போ மருமோளா. இது உங்களுக்கு சுட சுட சூடான ஃபில்டர் காபி போட்டு கொண்டு வரேன். உட்காருங்க. என்ன பாத்தியடி வந்த நேரத்துல இருந்து நீ ஒரு பச்சை தண்ணி குடிக்கியாமான்னு கேட்டியா? என் மருமோளை பத்தியா காப்பி கொண்டு வரட்ட மாத்தேன்னு கேட்க, அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபில்டர் காப்பி. நிறுத்துவோம் மருமோ புராணத்தை. என்ன மாமே நானும் வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், எல்லாரும் பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் இடிச்சக்க மாதிரி நின்ன இடத்துலயே நின்னுட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம்? அது இல்லடா செல்லம், இங்க நடக்கதெல்லாம் உண்மையா இல்ல, என்னது வாயும் வர மாட்டுக்கு. இந்த உண்மையா இல்ல பொய்யான்னு கனவா இன்ன நெசமா ஒண்ணுமே புரியல. அதான் இப்படி நிக்கே மாமே. எல்லாம் நெசம்தான் மாமாய், எல்லாம் நெசம்தான். மாமாய் குடத்தை கொண்டாங்க, நான் போய் ஒரு குடம் நல்லது நீ தெருல போய் எடுத்துட்டு வாடியாரேன். இல்ல அவளை போய் எடுக்க சொல்லுதே தண்ணி எல்லாம், நீ போய் எடுத்துட்டு வரல. எதுக்குல இடிச்சக்க மாதிரி நின்னுட்டு இருக்க? போ போ. சரிம்மா நான் போய் எடுத்துட்டு வாடியாரேன். சூடான காப்பியை போட்டு வச்சிருக்கேன், அதை தூக்கி கொண்டு கொடுக்கறது பெரிய விஷயமா என் பொண்டாட்டிக்கு? இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு எனக்கு தெரியல. எதுல போய் முட்டை போதோ அன்னைக்கு தெரியும் கதை. பாத்தியாட்டி என் மோ மேல என் மருமக என்ன பாசமா இருக்கா. நீனும் உன் மாப்பிளைய கண்டாலே ஒரு மாதிரி எரிஞ்செரிஞ்சு விழுதிய. பாத்துற வந்துட்டா சொல்லுதுக்கு. இவளுக்கு இவ்வளவு தூரம் கோவம் ஆவாது. அன்னைக்கு இவ்வளவு தூரம் கோவம் ஆவாதுன்னு உங்க மைண்ட் வாய்ஸ்ல நினைக்கிய? மனசுல நினைச்சது கரெக்டா சொல்லிட்டாளே. அட பக்கி மாமியாரே, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசினா எப்படி? என் காதுல என்ன உலாமலா இருக்கும்? நான் இவள சரியான சோத்து முட்டன்ல நினைச்சேன். இவ ஏகப்பட்ட வித்த கையில வச்சிருக்கா போல இருக்கு. ஆமாதே, நீங்க சொன்ன மாதிரிதான் ஏகப்பட்ட வித்த என் கைவிரல் 10லயும் வச்சிருக்கேன். போக போக தெரியும் மாமியாரே, இந்த மருமகளின் வாசம் மெல்ல புரியும். ஏக்கா இது கொஞ்சம் பிரியாணியா கொண்டா. அவளு வரதுக்குள்ள 5-6 வாய் லபக்கு லபக்குன்னு போட்டுட்டேன். செல்ல தாயி கொஞ்சோண்டு பிரியாணி குறைஞ்ச மாதிரி இருக்கு, உள்ளுக்குள்ளோடி துவாண்டி தின்ன மாதிரி இருக்கு. ஏக்கா அப்ப என்ன நீ சந்தேகப்படுதியா? அப்ப இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை முறிச்சுக்கிடலாம். நான் வீட்டுக்கு போறேன், நீ போடாம படுத்துக்கோ. யாராவது வந்து எழுப்புனா நான் போனோன்னு சொல்லு போ. செல்ல தாயி சும்மா ஒரு விளாட்டுக்கு கேட்டேன், உடனே இப்படி கோவப்படுதியா? போறேன்னு நீ போயிட்டா நான் என்ன செய்வேன் ஒத்தையில? அந்த நினைப்பு மனசுல இருக்கட்டும். சரி எடுத்து தின்னு சோத்த இப்பவே ஒரு புடி. தனியாவா படுத்திருக்கியா? இது உங்களுக்கே நல்லா இருக்காதே. பஞ்சுபாட்டி அப்படி தனியா தவிக்க விட்டுட்டு நீங்க எங்கத்தே போனியா? நீங்களும் பஞ்சுபாட்டி கூடயே சேர்ந்து போக வேண்டியது. ஆமா, எங்க மாமியாரு எங்க வீட்டுக்குள்ள தனியா போகுது, என்ன துணைக்கு வா வாங்கும். அதான் சொல்லுதே, நீங்களும் கூட சேர்ந்து போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லனா பாதி தூரத்துல இருந்து ஓடி வந்துடக்கூடாது. அதேக்கா என் மருமகளும் வா மருமகளும் ஒண்ணு கூடிட்டாளுவா. 2 பேரும் எப்படா நம்ம 2 பேரையும் அனுப்பி வைக்கிறோன்னே காத்திருந்திருக்காளோ போல இருக்கா. இப்பதானே எல்லா விஷயமும்
வெளியே வருது. எத்தே போதும், நிறுத்து, பேசுனது போதும். சிம்மு பழக்கொலை எதுக்கு? யார்கிட்டயும் வந்து விக்கிறதுக்கா கொண்டு போற? கடவுளே, என்ன கேள்வி கேட்க போறாளோ அந்த படுபாவி? உங்களுக்கு காது கேக்குதாத்தே? புஷ்பா, ஓ மாமியா கிழவிதான் செத்து போறாள, பிறகு எப்படி என்னன்னு கேப்பா? அது ஒண்ணு இல்ல, செத்தா கூட பரவாயில்ல. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு லேச சைகையில மட்டும் பதில் சொன்னா போதும், நான் புரிஞ்சுக்கிடுவேன். கடவுளே, என்ன கேள்வி கேட்க போறாரு தெரியலையே. நம்ம டங்கு வர அல்ல போகுது. ஏத்தே ஏத்தே, ஒரு 2 லட்சம் ரூபாய் யாருக்கோ வட்டிக்கு கொடுத்துருக்கலாம்ல. லேசா காத்து வாங்கல கேள்விப்பட்டேன். அது யாருக்கிட்டே கொடுத்திருக்கியா? அது மட்டும் லேசா சைகையில சொல்லிட்டு ஓடி இருக்கதே, ஓடி இருக்கோ. அமுக டுமுக அமால் டுமால். அமுக டுமுக அமால். சொந்தங்களே, புஷ்பக்க கேட்டா பாத்தீங்களா? ஒரு கேள்வி, சூப்பரான கேள்வி. இதுக்கான பதில அடுத்த கலகலப்பான வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டு விட்டுருங்க சொந்தங்களே. உங்க சொந்தக்காரங்க சொக்காரங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.